வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ற பஸ் வேர்ட் கிடையாது. நிறைய நிறுவனங்கள் அவங்களோட யுக்திக்காக பயன்படுத்துறாங்க. டைரக்டா காஸ்ட் எஃபிஷியன்சி மார்ஜின்ஸை பெட்டர் பண்ணுன்ட்டு. குளோபலா ஏஐ ஸ்பெண்டிங் $1.7 ட்ரில்லியன் இருக்கு 2025ல. அண்ட் இதுவே கார்ட்னரோட எஸ்டிமேட் படி $2.5 ட்ரில்லியன் ரீச் ஆகும் 2026ல அண்ட் $3.3 ட்ரில்லியன் 2027ல அதிகமாகுங்கிறாங்க. இந்தியா பிஹைண்டா கிடையாது. February 2026ல ஏஐ இம்பாக்ட் சமிட் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூசிவா ரெஸ்பான்சிபிள் ஏஐ பண்றதுக்காக. நிறைய பேர் ஏஐ ரேஸ்ல இந்தியா லேக் ஆறாங்கிறாங்க. பட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிளாஷி ஏஐ டூல்ஸ் தான் பார்க்குறோம். உண்மையான இம்பேக்ட் கஸ்டமர் சப்போர்ட், ஃப்ராட் டிடெக்ஷன், லோன் அப்ரூவல், பேக் அண்ட் ப்ராசஸ் இதெல்லாம் ஏஐ பயன்படுத்தி டைம், காஸ்ட், எரர்லாம் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த பிஸ்னஸ்லாம் ஏஐ ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஏஐ ஆட்டோமேஷன், ரெண்டாவது ஜென்ரேட்டிவ் ஏஐ. ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏஐ ஆட்டோமேஷன் என்னன்னா இருக்கிற டாஸ்க்கை எஃபிஷியன்ட் ஆக்குறது. டைரக்ட் இம்பாக்ட், காஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கும். ஜென்ரேட்டிவ் ஏஐனா புது கண்டென்ட் கிரியேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்றது. growth அண்ட் இனோவேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏஐ ஒரு த்ரெட் அண்ட் ஆல்சோ an opportunity சொல்லலாம். சந்தீப் பிக்கன் சாந்தினி சார் இதை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வாங்க. I said yesterday in my panel at the AI Summit, AI represents a threat and also an opportunity. So while it is possible that some roles and jobs and tasks may be replaced by AI agents, but at the same time, there will be situations where AI improves productivity, where AI supplements the human being, where AI creates new jobs, and AI does things that are not being done earlier. And there are enough examples of this already happening. So it's a mixed bag. You wait and watch. There will be some churn, some transition, but overall, I think it'll be 5 years from now, we'll look back on this and say it is a positive. இன்னைக்கோட காணொலியில 10 நிறுவனங்கள் யாரெல்லாம் ஏஐ எக்ஸிகியூஷன் லெவல்ல யூஸ் பண்றாங்க, எஃபிஷியன்சி, மார்ஜின் அண்ட் லாங் டர்ம் வளர்ச்சிக்காக அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சரி, காணொலிக்குள்ள போலாம். எந்த நிறுவனங்கள்லாம் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பட்டியலில் முதல் நிறுவனம் பஜாஜ் ஃபினான்ஸ். இந்தியாவுடைய பெரிய என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்காங்க. லோன், கன்சியூமர் டியூரபிள்ஸ் லைக் டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், ஃபோன், அது கூட சேர்ந்து பர்சனல் லோன், எஸ்எம்இ, அதுக்கப்புறம் ஹோம் லோன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஃபிக்ஸ் டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறாங்க எஃப்டி பப்ளிக் கிட்ட இருந்து. ஸ்ட்ரென்த் ஆம்னி ப்ரெசென்ட்டாக இருக்கிற யுக்தி தான். கஸ்டமர் ரீச் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபிசிக்கல் பிரான்ச்சும் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ் ஆப் மூலமாகவும் பண்ணுறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் ஃபினாய் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஃபினான்ஷியல் ப்ளஸ் ஏஐ அப்படி சொல்லலாம். கண்டென்ட் கிரியேஷன் செக்மெண்ட்ல 100% வீடியோ பேனர்ஸ் எல்லாம் ஏஐ ஜென்ரேட்டடாக ஆக்கிட்டாங்க. Q3 FY26ல 2.7 lakh வீடியோஸ் கிரியேட் பண்ணாங்க. 1.2 lakh பேனர்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. மார்க்கெட்டிங் ஸ்பீடை பெட்டராக இருக்கு. காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ணியிருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஏஐ டூல்ஸ் பயன்படுத்துறாங்க. இது கூட சேர்ந்து கோடிங் எஃபிஷியன்சி 25% பெட்டராக இருக்கு. வாய்ஸ் டு டெக்ஸ்ட் ஏஐ கால் சென்டர்ல யூஸ் பண்ணிருக்காங்க. 20 மில்லியன் கால்க்கு மேல அனலைஸ் பண்ணிருக்காங்க. 2 crore கால்ஸ் ஏஐ மூலமா கஸ்டமர் இன்சைட்காக பண்ணிருக்காங்க. ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் மூலமா நிறுவனம் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் கெயின் பண்றாங்க. கம்பெனியோட ஒபெக்ஸ் டு நெட் டோட்டல் இன்கம் ரேஷியோ 32.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்றாங்க, லோவர் எக்ஸ்பென்சஸ் கூட. ஏஐ காஸ்ட் மட்டும் சேவ் பண்றது இல்ல, ரெவென்யூவையும் டிரைவ் பண்ணுது. Q3ல 1568 crores லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஏஐ வாய்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பாட்ஸ் மூலமா இவங்க பண்ணிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஆட்டோ குவாலிட்டி செக் 41% கேஸ்ல நடக்குது. இது அப்ரூவல் ஸ்பீடு, அதுக்கப்புறம் மேனுவல் எரர் எல்லாத்தையும் கம்மி பண்ணிருக்குன்னு சொல்லலாம். பட்டியலில் இருக்கிற 2வது நிறுவனம் பைன் லேப்ஸ். பைன் லேப்ங்கிற நீங்க பேரை கேள்விப்பட்டீங்கன்னா POS மிஷின்ஸ் தான் பார்ப்பீங்க. பட் பிஸ்னஸ் அது மட்டும் கிடையாது. ஒரு ஃபுல் மர்ச்சன்ட் பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. ஷாப் கீப்பர் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு, பில்லிங் மேனேஜ் பண்ணுறதுக்கு, இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும். இந்தியா கூட சேர்ந்து அவங்க மலேசியா, UAE, சிங்கப்பூர் இந்த மாதிரி 3 சந்தைகள்லையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏஐ இன்டெகிரேஷன் பார்த்தோன்னா 20% நிறுவனத்தோட சாஃப்ட்வேர் கோடு ஏஐ தான் எழுதுது. டெவலப்பர்ஸ் புது ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கலாம், பட் அவங்களோட பேமெண்ட் டெர்மினல்ஸ் 60% இஷ்யூஸ் டிடெக்ட் ஆகி ரிசால்வ் ஆகுது ஏஐ மூலமா. ஒரு இன்ஜினியர் போய் விசிட் பண்ணுறதுக்கு பதிலாக கஸ்டமர் சப்போர்ட்ல ஏஐ 50% மர்ச்சன்ட் இமெயில்ஸை புரிஞ்சுக்குது அண்ட் ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் ரேஸ் பண்ணி ஒர்க் லோட ரெடியூஸ் பண்ணுது. பைன் லேப் ஓப்பன் ஏஐ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஏஐ ஏஜென்ட்ஸ் பில் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ப்ராடக்ட் என்னன்னு சஜஸ்ட் பண்றதுக்கு, பேமெண்ட் அதுவே கம்ப்ளீட் பண்றதுக்கலாம். பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா Q3 FY26ல பைன் லேபோட வருவாய் 24% வளர்ந்திருக்கு. எம்ப்ளாயி காஸ்ட் 4% தான். ஏன்னா ஏஐ லார்ஜ் பார்ட் ஆஃப் கோடிங் அண்ட் சப்போர்ட் ஒர்க் ஹேண்டில் பண்ணியிருக்கு. ஸோ சிக்னிஃபிகண்ட் ஹையரிங் இல்லாமல் ஸ்கேல் பண்ண முடிஞ்சது. ஏஐ ட்ரிவன் ஃப்ராட் ப்ரிவென்ஷன், அப்புறம்
100% அப்டைம் வந்து பேமெண்ட்டை ஸ்மூத்தா வச்சிருக்குது. மர்ச்சன்ட் ட்ரஸ்ட், டிரான்சாக்ஷன் வால்யூம்ஸ் 2யுமே பெட்டர் பண்ணுதுங்கிறாங்க. 3வது நிறுவனம் லென்ஸ்கார்ட். இது ஒரு ஆம்னி சேனல் D2C நிறுவனம். அவங்க ஐவேர் வந்து டைரக்ட்டா கஸ்டமர்ஸ்க்கு ஆன்லைன் மூலமாவும் 2400க்கும் மேற்பட்ட கடைகள்லயும் விக்கிறாங்க. இந்தியா கூட சேர்ந்து ஜப்பான், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் இந்த எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க. லென்ஸ்கார்ட் வந்து ஏஐ ஃபர்ஸ்ட் அப்ரோச் பயன்படுத்துறாங்க. ஒரு நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஏஐ வந்து பொட்டன்ஷியலா எவ்வளோ சேல்ஸ் வரலாம் அந்த லொகேஷன்ல இருந்து டிடெக்ட் பண்ணுது. ரிஸ்க் ஆஃப் ஃபெயிலியர் ரெடியூஸ் பண்ணுது. 369 crores இந்தியால டாக்டர்ஸ் வந்து ஐ டெஸ்ட் வந்து ரிமோட்டா கண்டக்ட் பண்றாங்க இன்டர்நெட் மூலமா. இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கு, எஸ்பெஷலா ரிமோட் ஏரியால. இந்த கம்பெனி வந்து ஆப்ரேட்டிங் லெவரேஜ்ல நல்லாவே பெனிஃபிட் ஆகலாம். ஏஐ ஹைரிங் அண்ட் ஆட்டோமேஷனால எம்ப்ளாயி காஸ்ட் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ பார்த்தோம்னா 100 பேசிஸ் பாயிண்ட் கம்மியா இருக்கு. ஸோ எஃபிஷியன்சி பெட்டரா இருக்குங்கிறத காட்டுது. 4வது நிறுவனம் பேடிஎம். இவங்களோட பிசினஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் லெட் அண்ட் ஃபினான்ஷியல் சேவைகள் இருக்கிற நிறுவனம் தான். ஃபர்ஸ்ட் வந்து மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் வருவாங்க QR கோட் அண்ட் சவுண்ட் பாக்ஸ் மூலமா. அதுக்கப்புறம் ஹை மார்ஜின் ப்ராடக்டான லோன், இன்சூரன்ஸ், எக்விட்டி புரோக்கிங் செல் பண்ணிருக்காங்க. பேடிஎம்மோட ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம்னா நிறுவனம் வந்து ஏஐ டூல்ஸ் பயன்படுத்துறாங்க. பேடிஎம் ARMS இது வந்து மர்ச்சன்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி லோன் ஆஃபர் எந்த ரைட் கஸ்டமருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணும். கிராஸ் செல்லிங் ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிஸ்கோப் பயன்படுத்துறாங்க. இது ரியல் டைமா ரிஸ்க் அப்புறம் ஃப்ராடை டிடெக்ட் பண்ற ஒரு சிஸ்டம் தான். அண்ட் இன்ஸ்டன்ட்டாக சஸ்பீஷியஸாக டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அதை டிடெக்ட் பண்ணி லாஸஸை கண்ட்ரோல் பண்ணுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஏஐ ட்ரிவன் கிராஸ் செல்லிங் அண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன் வந்து பேடிஎம்மோட எஃபிஷியன்சியை பெட்டர் பண்ணும். அண்ட் பிளாட்ஃபார்ம்லேயே கஸ்டமர்ஸ் இருக்கிறத ரீட்டைன் பண்ணும். ஹைலி பெனிஃபிஷியலாக இருக்கும் இந்த நிறுவனத்துக்கு லாங் டேர்மில் நம்ம பார்த்தோம்னா. பட்டியலில் இருக்கிற 5வது நிறுவனம் NIIT லேர்னிங் சிஸ்டம்ஸ். இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னா மேனேஜ்டாக ட்ரைனிங் சேவைகள் கொடுக்கறது. சிம்பிளாக சொல்லணும்னா பெரிய குளோபல் நிறுவனங்கள் வந்து அவங்களோட என்டையர் ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் டிபார்ட்மெண்ட்டை இந்த நிறுவனத்துக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த நிறுவனம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க அண்ட் ட்ரைனிங் எம்ப்ளாயிஸ்க்கு டெலிவர் பண்ணுறாங்க. ஏஐ எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஏஐ அவதார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ரோல் பிளேயிங் சிமுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எம்ப்ளாயிஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அண்ட் ரியல் லைஃப் சினாரியோ, அதாவது சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் இது எல்லாத்துக்கும் அவங்க ட்ரெயின் பண்ணுறக்காக. ரீசெண்டாக ஸ்வீட் ரஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஏஐ எனேபிள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில். ஃபர்தர் இவங்க கேப்பபிலிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஏஐ அடாப்ஷனோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா Q3 FY26ல 11% கம்பெனி ரெவென்யூ வந்துட்டு ஏஐ எனேபிள்ட் ஆஃபரிங்ல வந்திருக்கு. சிக்னிஃபிகண்ட் ஷிஃப்ட்டை காட்டுது. 6வது நிறுவனம் AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இவங்க ஒரு ரீட்டைல் ஃபோக்கஸ் நிறுவனமா இருக்காங்க. ஜெய்ப்பூர்ல அண்ட் இந்தியாவிலையும் இருக்காங்க. மெயின் வணிகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கறது ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு, வெஹிக்கிள் ஓனர்ஸ்க்கு, இண்டிவிஜுவல் சச்சஸ் கோல்ட் லோன், ஹோம் லோன் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஃபின்கேர் SFB கூட மர்ஜ் ஆயிருக்காங்க. சவுத் இந்தியாவில் பிரசன்ஸ் பெட்டர் ஆயிருக்கு, ரூரல் ஏரியாஸ்லயும். இந்த நிறுவனம் ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ஏஐ சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா 60% ஃப்ராட் அலர்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் மானிட்டரிங்க பாத்துக்குது. ஏஐ வாய்ஸ் பாட் வந்து 25% கஸ்டமர் கால் உள்ள வருது இல்ல அது எல்லாத்தையும் அதுவே ஹேண்டில் பண்ணிக்குது. ஏஜென்டிக் ஏஐ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஃபியூச்சருக்கு. ஏஐ பவர்ட் கோல்ட் லோன் ஆரிஜினேஷன் சிஸ்டம் வந்து Q1 FY27ல லைவ் ஆயிரும். அதனால ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட் ஆயிரும், ஃபாஸ்டர் ஆயிரும். ஏஐ இன்டெகிரேஷன் வந்து எஃபிஷியன்சி கெயின் கொடுக்குது, அதாவது ரியல் டைம் ட்ரிகர் கொடுக்குது, பிசினஸ் அனாலிட்டிக்ஸும் பெட்டரா இருக்குங்கிறாங்க. இது பேங்கை ஃபாஸ்டராகவும் அஜைலாவும் ஆக்குது. 7வது நிறுவனம் வெராண்டா லேர்னிங். இவங்க வந்து ஸ்கூல், காலேஜ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு கேட்டர் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனம். வெர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ், JK ஷா கிளாஸஸ், கவர்மெண்ட் டெஸ்ட் ப்ரெப், வெராண்டா ரேஸ், ஸ்கூல் எஜுகேஷன், வெராண்டா அண்ட் K12 அண்ட் ஒகேஷனல் எஜுரேகா அப்படின்ட்டு ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் ஹைபிரிட் மாடல்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. வெராண்டாவோட ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். இன்பவுண்ட் சேல்ஸ் கால், கஸ்டமர் குவரிஸ்லாம் ஏஐ பாட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுது. ஏஜென்டிக் ஏஐ பாட்ஸ் ஏஐ டப்பிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி பாப்புலர் கோர்சஸை வந்து இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி ரூரல் ஏரியாஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஜென்ஏஐ ஏஜென்டிக் ஏஐ கோர்சஸை வந்து எஜுரேகா பிளாட்ஃபார்ம் மூலமாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் மூலமாக நிறுவனம் வந்து ரெவென்யூ அண்ட் காஸ்ட் ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டுலேயுமே வந்துட்டு நல்ல ரிசல்ட் பார்க்குது. ஒகேஷனல் செக்மெண்ட் 40% ரெவென்யூ இருக்கு டீச்சிங் ஏஐ அண்ட் ஜென்ஏஐ கோர்சஸில். நம்ம இன்னைக்கே பார்க்க போகிற 8வது நிறுவனம் வந்து லேட் ரெவென்யூ டெக்னாலஜி. இதை வந்து நம்ம இக்ஸிகோ அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். இக்ஸிகோ ஒரு OTA, அதாவது ஆன்லைன் டிராவல் ஏஜென்சி. பாப்புலர் ஆப் வந்து இக்ஸிகோ, கன்ஃபார்ம் டிக்கெட், அபிபஸ் இது எல்லாமே. ட்ரெயின், ஃப்ளைட், பஸ், ஹோட்டல் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இந்த நிறுவனம் டிக்கெட் கமிஷன், கன்வீனியன்ஸ் ஃபீ, வேல்யூ ஆடட் சேவைகள், ஃப்ரீ கேன்சலேஷன், சீட் செலெக்ஷன் இது எல்லாத்துல இருந்தும் பணம் வந்து ஈட்டுறாங்க. ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஏஐ அசிஸ்டன்ட் வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் சப்போர்ட் கொடுக்குது. அண்ட் இப்போ 89.9% சேட் குவரிஸ் ஹேண்டில் பண்ணுது. 76.12% வாய்ஸ் கால்ஸும் வந்து அனானமஸாக ஏஐ ஏஜென்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுது. இன்டர்னல் ஏஐ அடாப்ஷன்னால ஆனலைஸ் ரெவென்யூ பர் எம்ப்ளாயி வந்து 2 கோடி கிராஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலாக இருக்கு கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோம்னா. 9வது நிறுவனம் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ். இது ஒரு இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமா இருக்காங்க. மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட், இன்லேண்ட் கண்டெய்னர் டிப்போ, அப்புறம் கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன், கான்ட்ராக்ட் லாஜிஸ்டிக்ஸ்,
ப்ராஜெக்ட் அண்ட் இன்ஜினியரிங் சேவைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம்னா பார்கோட் ஸ்கேன் ஆனதுக்கு அப்புறமா இமீடியட்டா ஷிப் டாக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ மேனுவலா நம்ம உட்காந்து நிறைய டேட்டா என்ட்ரி பண்றது வந்து எலிமினேட் பண்ணுது. கஸ்டமர் சேவையில ஏஐ ஆட்டோமேட்டிக்கா 1000 இமெயில் பார்த்து ஈஸியா வந்து அது செக்மெண்ட் பண்ணுது. ஸோ குயிக்கரா ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக. இது கூட சேர்ந்து 24/7 டெக் எனேபிள் கண்ட்ரோல் டவர் இருக்கு. லைவா ட்ரக்கை ட்ராக் பண்ணலாம். நிறுவனம் பூரா இருக்கிற கண்ட்ரி பூரா இருக்கிறத அண்ட் ஆப் வந்து ஃபீல்ட் ஸ்டாஃப் வந்து ரியல் டைம்ல மானிட்டர் பண்ணிக்கலாம். ஏஐ இம்ப்ளிமெண்டேஷனால நிறுவனம் வந்து சர்வீஸ் குவாலிட்டி பெட்டர் பண்ணிக்காங்க, ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து மேனேஜ் பண்ணிக்காங்க அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்காங்க. 10வது நிறுவனம் நவ்னீத் எஜுகேஷன். இந்த நிறுவனம் தயாரிப்பு அதுக்கப்புறம் எஜுகேஷனல் புக்ஸ் வந்து மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஸ்டேட் போர்டு அதுக்கப்புறம் சிபிஎஸ்சிக்கு ஸ்டேஷனரி கூட தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க. பிசினஸ் வந்து வெறும் பிசிக்கல் புக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அக்ரெசிவா வந்து எட்டெக் அதுக்கப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் குள்ளேயும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்க. நிறுவனத்தோட ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம்னா நிறுவனத்தோட ஏஐ மாடல் வந்து 1.1 லேக்குக்கும் மேல வெரிஃபைட் டிஜிட்டல் ரிசோர்ஸ்னால ட்ரெயின் பண்ணப்பட்டது. ஏஐ ஏஜென்ட்ஸ் அதாவது கரிக்குலம் அலைன்மெண்ட், கண்டென்ட் ஸ்ட்ரக்சரிங், அசஸ்மெண்ட் கிரியேஷன் இவங்க எல்லாரும் சேர்ந்து சைமல்டேனியஸா ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. டூல்ஸ் வந்து பிபிடி, குவிஸ், ஃபிளாஷ் கார்ட்ஸ், கொஸ்டின் பேப்பர் இது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டன்டா ஒரு டீச்சர் வந்து ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இல்லாமல் ஜென்ரேட் பண்ண முடியுது. நிறுவனம் இதனால டைரக்டா பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்காங்க. அவங்க ஏஐ பிளாட்ஃபார்ம்ல நிறுவனத்துக்கு சில லைசன்ஸ் காஸ்ட் வந்து இருந்திருக்கு. பட் இவங்க வந்து கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் பெங்களூர் டீம் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் பர்டன் வந்து ஒபெக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த டூல் வந்து 1000க்கும் மேல சிபிஎஸ்சி ஸ்கூல் அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஸ்கூல் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 1000+ டீச்சர்ஸ் வந்து சொல்றாங்க டீச்சரோட லெசன் பிளானிங், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைமை ரொம்ப கம்மி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் கிடையாது. பட் இது வந்து வணிகத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். நம்ம எப்படி நிறுவனங்கள்லாம் காஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் வளர்ச்சியை ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் மூலமா பெட்டர் பண்றாங்கன்னு பார்த்துருக்கோம். உங்களோட ஃபேவரட் பங்கு இதுல என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எந்த பங்கு வந்து மேஜர் ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்க்கறதுக்கு முடியும் அப்படிங்கிற பேரை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஒரு ரிமைண்டர் என்னன்னா இந்த காணொலி உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இதை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ ஃபினான்ஷியல் அட்வைஸாவோ கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.